ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அன்பு கூறு, அன்பு கூறப்படு. உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகக் கடவுது. பிலிப்பியர் 1:9. ஒரு குழந்தை நல ஆஸ்பத்திரி நுழைவாசலில் அன்பு கூர், அன்பு கூறப்படு என்று எழுதியிருந்தது. அதன் விளக்கம் என்ன, அந்த வாசகம் எழுதப்பட காரணம் என்ன என்று கேட்டபொழுது அந்த டாக்டர் என்ன கூறினார் தெரியுமா? எங்கள் ஆஸ்பத்திரியில் கொடுக்கப்படும் முதல் சிகிச்சை அன்பின் சிகிச்சை தான். சில ஆண்டுகளுக்கு முன் எங்கள் ஆஸ்பத்திரியைச் சேர்ந்த சிறுவர் இல்லத்தில் ஏராளமான குழந்தைகள் ஓயாமல் மரித்து கொண்டே இருந்தனர். நல்ல சுகாதாரமான தங்குமிடம், நல்ல உணவு, ஆரோக்கியம் தரும் மருந்துகள் எல்லாம் கொடுத்து பார்த்தோம். ஆனால் பிரயோஜனம் இல்லை. முடிவில் பிள்ளைகள் மரிப்பதற்கு காரணம் அன்பு தாழ்ச்சிதான் என்று கண்டுபிடித்தோம். எனவே எங்கள் பட்டணத்தில் உள்ள தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து, யாராவது மனமு வந்து முன்வந்து அனாதை பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கொஞ்சி அணைத்து அன்பு செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதன்படி ஏராளமானோர் அவர்களாகவே முன்வந்தபடியால் பிள்ளைகளுக்கு அன்பு ஊட்டப்பட்டது. சாவை முற்றிலும் தடுக்க முடிந்தது என்று கூறினார். அன்புக்காக பிள்ளைகள் ஏங்குகிறார்கள், பெரியவர்களும் எதிர்பார்க்கின்றார்கள். அன்பு தெய்வீக மருந்து. அன்பு என்ற வல்லமையான சக்தியே இன்று உலகத்தை இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. தேவ பிள்ளைகளே, அன்பு கூறு, அன்பு கூறப்படும். அப்போஸ்தலனாகிய பேதுரு அதே ஆலோசனையை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 4:8. அடுத்த தலைப்பு, சத்தத்தை கேட்பீர்களாகில். இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று அப்போஸ்தலர் பவுல் ஆரம்பிக்கிறார். எபிரேயர் 3:7. ஆம், கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை நமக்கு தொனிக்க பண்ண விரும்புகிறார். நம்மோடு உறவாடி பேச விரும்புகிறார். ஒருமுறை அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த ரீகன் தன்னுடைய பழைய பள்ளியாசிரியர் ஒருவரை நினைவு கூர்ந்தார். அவரோடு கூட டெலிபோனில் பேசினால் என்ன என்று எண்ணி டெலிபோனில் அந்த முதியவரோடு கூட தொடர்பு கொண்டார். நான் தான் ஜனாதிபதி பேசுகிறேன் என்று ரீகன் சொன்னபோது அந்த முதியவருக்கோ நம்பிக்கை இல்லை. ஜனாதிபதியாவது என்னோடு பேசுவதாவது, நீங்கள் வேறு யாரோ என்னை பரியாசம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி டெலிபோனை வைத்து விட்டார். இப்படி 6 முறை நடந்தது. கடைசியில் ஜனாதிபதியினுடைய டெலிபோனை இயக்குபவர் முதியவரின் பக்கத்து வீட்டோடு தொடர்பு கொண்டு ஆள் சொல்லி அனுப்பின பிறகுதான் முதியவர் நம்பினார். 2 பேரும் 15 நிமிடங்கள் தொடர்ந்து சந்தோஷமாய் பேசிக்கொண்டார்கள். ஒரு நாள் கர்த்தர் சிறுவனான சாமுவேலோடு கூட பேச சித்தமானார். சாமுவேலே, சாமுவேலே என்று அன்பாய் அழைத்தார். ஆனால் சாமுவேலுக்கோ அது கர்த்தருடைய குரல் என்று தெரியவில்லை. கர்த்தர் அவனை கூப்பிட்ட போது அவன் எழுந்து முதியவரான ஏலியிடம் ஓடி, என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவனை அழைத்தவர் ஜனாதிபதியை விட பெரியவர், பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களிலும் பெரியவர். அதைத் தொடர்ந்து கர்த்தர் தன்மேல் அன்பு கூர்ந்து பல இரகசியங்களை பேசியது சாமுவேலின் உள்ளத்தை பரவசப்படுத்தியது. எழுதினவர் சாம் ஜெபத்துரை. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.